சின்ன மருமகள் தொடரின் அடுத்தடுத்த எபிசோடுகளில் குடும்பத்துக்குள் நடக்கப் போகும் சம்பவங்கள் எல்லாமே ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தும் வகையில் இருக்கப் போகிறது. குறிப்பாக தமிழ் செல்வியின் சுயமரியாதையை ஈஸ்வரி மீண்டும் மீண்டும் சீண்டி பார்க்கும் விதம் ஒரு கட்டத்தில் ஈஸ்வரிக்கே மிகப்பெரிய பிரச்சனையாக மாறப்போகிறது. அழகர் மற்றும் மீனாட்சியின் காது குத்து விழாவை மிகப்பெரிய அளவில் நடத்த வேண்டும் என்று ராஜாங்கம் குடும்பத்தினர் முடிவு செய்திருக்கும் நிலையில் அதற்கான செலவுகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றன. எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வதாக ஈசுவரி முன்வந்ததால் தமிழ் செல்வியும் ஆரம்பத்தில் எந்த பிரச்சனையும் செய்யாமல் அமைதியாக இருந்தார். ஆனால் செலவுகள் அதிகரித்த பிறகு தமிழ் செல்வியிடம் பாதி தொகையை கேட்பது சாதாரண விஷயமாக இருக்கவில்லை. 15 லட்சம் ரூபாய் செலவாகிறது என்றும் அதில் 7.5 லட்சம் ரூபாயை தமிழ் செல்விதான் கொடுக்க வேண்டும் என்றும் ஈஸ்வரி மிகவும் அலட்சியமாக கூறுகிறார். பணம் கொடுக்க முடியுமா என்ற சந்தேகத்துடன் அவளுடைய சுயமரியாதையை குத்திக்காட்டும் விதமா பேசும்போது தமிழ் செல்வியால அதை பொறுத்து கொள்ள முடியல. குடும்பத்துல எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் இதுவரை பொறுமையாக இருந்த தமிழ் செல்வி இந்த முறை மட்டும் அமைதியா இருக்காம, எனக்கு முடியாதுன்னு நினைக்காதீங்க, இன்னும் 1 மணி நேரத்துக்குள் அந்த பணத்தை உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுக்கிறேன் என்று உறுதியாக சொல்லிவிடுகிறார். அந்த வார்த்தைகளை கேட்ட ஈஸ்வரி உள்ளுக்குள் சிரித்துக்கொண்டே இவ்வளவு பெரிய தொகையை தமிழ் செல்வியால் ஏற்பாடு செய்யவே முடியாது என்றும், எல்லார் முன்னாடியும் அவள் அவமானப்பட்டு நிற்பதை தான் பார்க்கப் போகிறேன் என்றும் நம்பிக்கையுடன் அங்கிருந்து செல்கிறார். ஆனால் ஈசுவரியின் கணக்கை முழுவதுமாக மாற்றப்போகும் சம்பவம் அடுத்த சில நிமிடங்களிலேயே நடக்கிறது. தமிழ் செல்வி என்ன செய்வது என்று தெரியாமல் கவலையில் நிற்க, வசந்தியும் அப்பத்தாவும் அவளிடம் இவ்வளவு பெரிய தொகையை எப்படி 1 மணி நேரத்தில் ஏற்பாடு செய்ய போகிறாய் என்று கேட்கிறார்கள். குழந்தைகளை அழைத்துக்கொண்டு வீட்டுக்கு கிளம்பலாம் என்று வசந்தி கூறினாலும் தமிழ் செல்வி எடுத்த முடிவில் இருந்து பின்வாங்க மறுக்கிறார். தன்னுடைய வார்த்தைக்கு மதிப்பு இருக்க வேண்டும், தன்னை யாரும் பலவீனமாக நினைக்கக்கூடாது என்ற ஒரே எண்ணத்துடன் லட்சுமியை சந்திக்க அவர்கள் செல்கிறார்கள். அங்கே நடந்த விஷயத்தை முழுவதுமாக தமிழ் செல்வி லட்சுமியிடம் கூறுகிறார். எனக்கு இப்போ இந்த பணம் தேவை, கூடிய சீக்கிரம் திருப்பிக் கொடுத்து விடுகிறேன் என்று தயக்கத்தோடு கேட்கும் தமிழ் செல்வியை பார்த்த லட்சுமி அவளுடைய தைரியத்தை பாராட்டுகிறார். உன்னை போன்ற பெண்ணுக்கு வீடியோவுக்குள்ள செல்வதுக்கு முன்ன ஒரு சிறிய வேண்டுகோள், நீங்க இன்னும் இந்த வீடியோவை லைக்ஸ் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்றா கண்டிப்பாக இப்போதே சப்ஸ்கிரைப் சென்று விடுங்க. தமிழ் செல்வியின் கண்களில் வரும் நிம்மதியை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. பணத்தை வாங்கும்போது என்னுடைய சுயமரியாதையை காப்பாற்ற இந்த பணம் எனக்கு இப்போது தேவைப்பட்டது. நீங்கள் எந்த தயக்கமும் இல்லாமல் உதவி செய்தது எனக்கு மறக்க முடியாத விஷயம் என்று மனதார நன்றி தெரிவிக்கிறார். அதன் பிறகு நேராக ராஜாங்கம் வீட்டை நோக்கி கிளம்புகிறார். ஒரு காலத்தில் இந்த வீட்டுக்குள் வரமாட்டேன் என்று சத்தியம் செய்திருந்தாலும் அந்த சத்தியத்தை விட தன்னுடைய சுயமரியாதை முக்கியம் என்று நினைத்து மீண்டும் அந்த வாசலை கடந்து செல்கிறார். தமிழ் செல்வி கோபத்துடன் வீட்டுக்குள் வருவதை பார்த்த ராஜாங்கம் அதிர்ச்சியில் உறைந்து போகிறார். ஏதோ பெரிய விஷயம் நடந்திருக்கிறது என்பது மட்டும் அவருக்கு தெளிவாகிறது. வீட்டிலிருந்த அனைவரையும் வெளியே வரச் சொல்லி தமிழ் செல்வி உரக்க கத்தும்போது ஈஸ்வரி உட்பட அனைவரும் வாசலுக்கு வந்து நிற்கிறார்கள். அதன் பிறகு நடப்பதுதான் அந்த வீட்டையே உலுக்கப் போகும் முக்கியமான தருணம். தமிழ் செல்வி நேராக ஈஸ்வரியின் முன்னால் சென்று அவள் கேட்ட 7.5 லட்சம் ரூபாயை அவளுடைய கையில் கொடுக்கிறார். என்னிடம் இந்த பணம் இருக்காது என்று நினைத்து என் சுயமரியாதையை சீண்டி பார்த்தீங்களா? யாராக இருந்தாலும் என்னுடைய மனசை காயப்படுத்தினால் நான் அமைதியாக இருக்க மாட்டேன் என்று கடுமையாக கூறுகிறார். அதோடு நின்றுவிடாமல் தன்னை பலவீனமானவளாக நினைத்தவர்களுக்கு இனிமேல் தன்னுடைய உண்மையான குணம் தெரியும் என்று எச்சரிக்கிறார். கோபத்தின் உச்சியில் ஈஸ்வரியை அறைந்து விடுகிறார். அந்த ஒரு நொடி முழு குடும்பமும் அதிர்ச்சியில் உறைந்து போகிறது. தாமரையும் சாவித்திரியும் மட்டும் மனதுக்குள் இந்த காட்சியை ரசிக்கிறார்கள். இத்தனை நாள் தமிழ் செல்வியை சீண்டிக் கொண்டிருந்த ஈஸ்வரிக்கு இப்படி ஒரு பதில் கிடைத்தது அவர்களுக்கு எதிர்பாராத மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் சித்ராவுக்கு மட்டும் தன் அம்மாவை அடித்ததை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உடனே தமிழ் செல்வியை எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறார். அதற்கு தமிழ் செல்வியும் பதிலடி கொடுத்து, உங்க அம்மா பேசிய வார்த்தைகளுக்காக தான் இத்தோடு நிறுத்திக்கிட்டே, இல்லையெனா நிலைமை இன்னும் மோசமாகி இருக்கும் என்று கூறுகிறாரு. இதை கேட்ட சித்ரா அதிர்ச்சியில என்ன செய்வது என்று தெரியாமல் நிற்கிறாரு. அப்போது ஐஸ்வர்யா வந்து என்ன நடந்தது என்று கேட்க வசந்தி நடந்த அனைத்தையும் வீட்டில் இருந்தவர்களிடம் விளக்குகிறார். பணத்தை கொடுக்க முடியாது என்று நினைத்து தமிழ் செல்வியை அவமானப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் ஈஸ்வரி இப்படி செய்ததாக அனைவருக்கும் புரிகிறது. ராஜாங்கத்துக்கும் இந்த விஷயம் மிகப்பெரிய அதிர்ச்சியாகிறது. ஈஸ்வரி செய்ததை அவர் வெளிப்படையாக கண்டிக்கிறார்.
நீ பொறுப்பை எடுத்துக்கொள்கிறேன் என்று சொன்னபோதே வீடியோவுக்குள்ள செல்வதுக்கு முன்ன ஒரு சிறிய வேண்டுகோள். நீங்க இன்னும் இந்த வீடியோவை லைக்ஸ் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்றா கண்டிப்பாக இப்போதே சப்ஸ்கிரைப் சென்று விடுங்க. தன் மகள் இதுவரை பட்ட கஷ்டங்களை நினைத்து மனமுடைந்து பேசுகிறார். தமிழ் செல்வியை மீண்டும் மீண்டும் சீண்ட வேண்டாம் என்று ராஜாங்கத்திடம் நேரடியாக எச்சரிக்கிறார். அப்பத்தாவும் ராஜாங்கத்திடம் தனது மனக்குமுறலை வெளிப்படுத்துகிறார். குழந்தைகளுக்காக ஒரு விழாவை நடத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டதே குடும்பத்தினர்தான். அதற்காக சம்மதித்த தமிழ் செல்வியை இப்படியெல்லாம் காயப்படுத்துவது நியாயமில்லை என்று கூறுகிறார். ராஜாங்கம் தன்னுடைய தவறை உணர்ந்து தமிழ் செல்வியிடம் மன்னிப்பு கேட்கிறாரு. ஆனால் தமிழ் செல்வி, நீங்க என்கிடம் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இனிமேல் உங்கள் வீட்டில் இருப்பவர்கள் என்னிடம் எப்படி நடக்க வேண்டும் என்று மட்டும் பார்த்து கொள்ளுங்கள் என்று மிகவும் நிதானமாக பதில் சொல்கிறார். அந்த பதில் ராஜாங்கத்தின் மனதில் ஆழமாக பதிகிறது. தமிழ் செல்வி பணத்தை கொடுத்து விட்டதால் இனிமேல் விழாவுக்கான ஏற்பாடுகளில் தலையிட வேண்டாம் என்று ராஜாங்கம் முடிவு செய்கிறார். சேதுவிடம் பொறுப்புகளை ஒப்படைக்கிறார்.